இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டைங்க. ஸோ இந்த சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிக்கிறாங்க. விஜய் சேதுபதி கேட்ட ஒரு கேள்வியில ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உத்தமர்களா மாறுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. மொத்த பேரும் உண்மையை சொல்லிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆப்வியஸா இந்த பார்வதி கமருதீன் வந்து இவங்க பண்றது லவ்வா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதாவது என்னதான் ப்ரோ நடக்குது, இது என்னதான் அப்பப்போ அடிச்சுக்குதுங்க, அப்பப்போ சேர்ந்துக்குதுங்க, இது லவ்வா என்னதான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். விஜய் சேதுபதி சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டார். வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் யார் வந்து சேஞ்ச் ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி தான் கேட்டார். அந்த கேள்விக்கும் இவங்க சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ரெண்டும் மாற்றி வன்மத்தை கொட்டிக்குதுங்க. இங்கே வந்து பார்வதியை பற்றி கமருதீன் சொல்கிறதும் சரி, அதுக்கப்புறம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் நீ இப்படி சொல்லிட்டியா, அதாவது நீ என்ன அடிக்கிறியா, நான் யார் தெரியல, எவ்வளோ பெரிய கேடி தெரியல, எவ்வளோ பெரிய பீடன் தெரியல, நான் உனக்கு திருப்பி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் திருப்பி செய்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உண்மையை பேசுகிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, எதுக்காக இந்த சண்டை நடக்குது, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, பார்வதிகிட்டேருந்து ஆரம்பிப்போம். பார்வதி என்ன சொல்கிறாங்க, இவரு தான் மாசி, இவரு தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கான் சார். ஏதோ இவரு அப்படியே அவர் அழகில் மயங்கி நாங்கள் போய் அவர் வலையில் விழுந்துட்டா மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், கமருதீன் அப்படி நினச்சிட்டு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா கமருதீன் அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகில் மயங்கலாம் நீ வரல, நீ ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு நீ வந்துட்ட, சரி ஓகே, வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரவணைச்சு வச்சுக்கிட்டாரு. கமருதீன் வந்து பிளான் பண்ணி தான் ஸ்கெட்ச் போட்டார். அதாவது ரெண்டு பேருக்கு வளைய வச்சாரு. ஒரு பக்கம் இது ஆதிரேன்ற பாருங்க, ஒரு பக்கம் அரோராக்கும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் வளைய வச்சாரு. ஸோ அந்த வலையில வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தெரியாமல் வந்து விழல, தெரிஞ்சே தான் வந்து விழுந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே ஒரு கண்டென்ட்டாக ஒன்று பண்ணணும்னு என்னங்க, அது வந்து அவங்க சொல்கிறாங்களே எனக்கு ஜென்யூனான லவ் அப்படின்ற மாதிரி, ஜென்யூனான லவ் இப்படி செருப்படி வாங்குற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணும். அதாவது கமருதீனை எங்கே திட்டுவாங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுறது. இப்போ வீட்டில் ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்துன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீனை பற்றி சொல்கிறாங்க, யாரோ ஒரு ஃபேமிலி சொல்லும் போது தான் இந்த மாதிரி சொல்லுங்கள், கமருதீனை பற்றி இன்னும் நல்லா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அது கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. ஏமா நீ லவ் பண்ணுற ஒரு பையன் தானே சொல்கிற, அதாவது மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குன்ற, அதை விட எல்லா அழிச்சாட்டையும் பண்ணுற. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பையனை திட்டும் போது நீ என்ன பண்ணுற, அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஸோ எனிவேஸ் ஓகே, இங்கே வந்து இப்படி பேசுறதால உடனே கமருதீன் உத்தமர் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதில்லை, அதனால தான் இந்த ரெண்டு ஒன்று சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவனும் ஒரு கேம் ஆடினான், பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்வதி ஒரு கேம் ஆடினாங்க. ரெண்டு பேருமே இந்த ஷோக்கு ஓகே ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும், ஒரு லவ் கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு விஷயத்தை பண்ணாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து அவங்க பண்ணது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா, லவ் கண்டென்ட் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு உணர்ச்சியை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் இது வேற மாதிரி ஒரு விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னன்னா இவ்வளோ நாள் வீட்டிலேருந்து அவங்க போகாமல் இருக்காங்களே, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதோ ஒன்று வந்தால் எது வந்தாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இப்போ வெளியே மாறிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், பார்வதி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளோ நாள் இந்த சீசனில் இருக்காங்கனாலே அதுவே பார்த்தீங்கன்னா இது சரியில்லை. இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. பார்வதி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட், அதாவது அவங்க பண்ணுற எல்லாத்தையும் எல்லா அழிச்சட்டையும் பண்ணிட்டாங்க. லவ் கண்டென்ட்டில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களோட பிஹேவியராக ஒரு மாதிரி பண்ணுறாங்க. கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியலாக தான் இருக்கேன், கேம் ஸ்ட்ராட்டஜியாக பார்வதி, இதெல்லாம் கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லைங்க, நானாக தாங்க இருக்கேன். ஓ நீ அப்போ உண்மையாகவே நீ இப்படி தானா, உன்னோட உண்மையான கேரக்டர் பீட கேரக்டர் தானா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. உடனே சொன்னேன், என்ன ப்ரோ பீடன்லாம் சொல்கிறீங்க, இது சரியில்லையே ப்ரோ நான் சொல்ல ப்ரோ, சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ, பார்வதின்ற பேரை சொல்றதை விட இந்த பேரை விட்டு தான் அது ப்ரோ அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம இல்லை, நான் இல்லை, ஆக்சுவலாக அதுக்கான காரணம் யாரு, பார்வதி தான். உள்ள பண்றதை கொஞ்சம் குறைச்சாலே கொஞ்சம் அடக்குவாங்க, ஆனால் இவங்க வந்து அடங்குறதே இல்லையே. எனிவேஸ் விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி வந்து யார் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க, அதுக்கு வந்து கமருதீன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால நானும் டாடா பை பை சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது வந்து எப்படின்னா கமருதீனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஓகே இப்போ வந்து இந்த விலகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெண்மையை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது. இந்த இடத்துல வந்து கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்வதி விலகி போகிறது வந்து அவருக்கு வந்து பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து எரியுது, ஏய் கம்மு என்ன பேசுகிற மக்ருதீன், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், அதனால தான் நீ என் கூட இருக்க. பார்வதி பொறுத்த வரைக்கும் சிம்பிள், முதல்ல திவாகரை வச்சிருந்தாங்க, அப்புறம் கமருதீன் வச்சிருந்தாங்க. ஏன் சொல்லுங்க, ரெண்டு பேர் வச்சிருந்தாங்க, ரெண்டு பேருமே ஆமாம் போடணும், ஆமா சாமி பார்வதி போட்டே ஆகணும். அப்படி போடலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எகிரி திருப்பி என்ன காமிக்க முடியுமோ ரிவெஞ்ச் வந்து காமிச்சிருவாங்க. அதுதான் பார்வதி இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் திவாகர் இருக்க வரைக்கும் திவாகர் இருந்தாங்க. திவாகர் போனதுக்கப்புறம் கமருதீன். இப்போ வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சேஞ்ச் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னா பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணி திருத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதை பண்ணலையே, அதை பண்ணியிருந்தா தான் நல்லா இருந்திருக்குமே, அதை பண்ணல. பார்வதி பண்ணுறதெல்லாம் சரிதான்,
அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. அது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படிமா உங்க பொண்ணு பண்ண எல்லாத்தையும் சரின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே இருக்கும். பட் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஓ பார்வதிக்கு வந்து ஓகேவா, அப்போ ஓகேவா நான் ஆடுற கேமு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. அப்போ ஓகே தானே, நல்லா தானே இருக்கு, அட நல்லா தாயா இருக்கு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்த உடனே இதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பயே ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் கொஞ்சம் தேவையில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமருதீனை மொத்தமாக அவாய்ட் பண்ணல, அப்பப்போ கூட வச்சு கொஞ்சம் ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்டைக்குள்ள சிறிதளவு மூளை வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஆடு தனியாக விளையாடுன்னு சொல்றாங்களே, ஸோ அதனால கொஞ்சம் சில இடத்துல வந்து பாயிண்ட்டை பேசணும். அந்த கேப்டனாக இருக்கும் போது கூட சரி, நேற்று கூட சண்டை வரும்போது ரெண்டு பேரும் இந்த மாதிரி அடுத்தடுத்து போவாதீங்க, எஸ்கலேட் பண்ணாதீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசுகிற கமருதீன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக ஒரு பொறுப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணா. ஸோ அதை வச்சு எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஓகே பார்வதிக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மொத்தமாக மாறல, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருக்கான். அவன் மொத்தமாக மாறணும்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி கூட உட்காந்து பேசுறான் அந்த கார்டன் ஏரியாவில், இந்த வீட்டுக்குள்ள, அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். நேற்று அது மட்டும் இல்லாமல் அவன் ஓப்பனாகவே சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நீ வேலை செய்யல தான், நீ என்ன வேலை செஞ்ச, ஒழுங்காக வேலை செஞ்சா நானே சொல்லியிருப்பேன், நீ வேலை செய்யல தான் அப்படின்னு சொல்லிட்டு சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு எரியுது, என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்வதி வந்து இந்த மாதிரி அவர் தான் மாசு, அவர் தான் கெத்து, இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்களே, இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு தோணுதுன்னா வரக்கூடிய நாட்களில் கமருதீன் பார்வதியை போட்டு பொழப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒருத்தவங்க அகேன்ஸ்டாக மாறுறான்னு வச்சுக்கோங்களேன், மாறிட்டாங்க. அவங்க கூட இருந்த அரோரா வரட்டும், பார்வதி அவர் யாராக இருந்தாலும் அகேன்ஸ்டாக மாறினா அடுத்து வச்சு செதுக்குவான். அவங்க பண்ண தப்பை வச்சு செதுக்குவான். ஏன்னா எல்லா மேட்டரும் அவனுக்கு தெரியும். ஸோ வச்சு செதுக்குவான். பயத்தில் அவங்களே போயிட்டு சாரி கம்மு, நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா செதுக்குவான். இதுதான் இவ்வளோ நாளாக அவன் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு திருப்பி அதை பண்ணுவானா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு என்னமோ பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒன்ஸ் எதிரி லிஸ்ட்டில் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கூட இருந்தவங்களே எதிரி லிஸ்ட்டில் வச்சுட்டா அவன் கண்ணுக்கு அவங்க மட்டும்தான் டார்கெட்டு, பார்வதி மட்டும்தான் டார்கெட் அப்படின்னா பார்வதியை செதுக்கிடுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணா பார்வதி பயம் வந்துச்சு, ஐயோ இந்த பயபுல என்னடா எல்லா உண்மை, அதாவது எல்லா மேட்டர் தெரியும், எடுத்து எல்லாத்தையும் போடுறானே, சரி ஓகே இவனை இப்படியே ஓடக்கூடாது, இப்படியே விட்டா உனக்கு மூளை வளர்ந்துடும். அந்த மூளையை பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுது, அது குட்டியாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு நசிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பயே கமருதீனை கூப்பிட்டு கமருதீன் காமோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம், எப்படி ஒரு நல்ல ஒரு ரேப்போல இருந்தோம், எப்படி ஒரு நல்ல லவ்டா நமக்குள்ள இருக்குது, நல்ல ஒரு ஃபீலிங்டா. ஸோ அது எதுக்கு நம்ம கெடுத்துக்கணும், திருப்பி நம்ம பழைய மாதிரியே இருக்கலாமா, பழைய மாதிரியே தடவிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஓகே பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவனும் ஓகே சொல்லிட்டான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே அந்த ரேப்போ வந்துருச்சு. அதனால கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை திட்டுறதை, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக பார்க்கறத நிறுத்திட்டான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையிலேருந்து திருப்பி கம்பேக் கொடுத்தாங்க. இப்போ இது சண்டை ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா திருப்பியும் இந்த கிளாஷ் நடக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற கண்டென்ட் இருக்குல்ல, லவ் கண்டென்ட், அது பக்கா ஃபேக். பார்வதிக்கும் ஒரிஜினல் ஃபீலிங்லாம் இல்லை, இவனுக்கும் ஒரிஜினல் ஃபீலிங்லாம் இல்லை. ரெண்டு பேரும் ஓகே ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்க. இப்போ அந்த கண்டென்ட் மக்கள்கிட்ட எடுபடல அப்படின்றது வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வந்தாங்களே, ஸோ அவங்க சொன்னதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே அப்போ நம்ம பண்ண லவ் கண்டென்ட் வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, அதாவது நம்ம 18+ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. இதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அது உங்களுக்கே தோண வேணாம். உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது, பார்வதி வந்து அதை படிச்சிருக்கேன், இவரை படிச்சிருக்கேன், அவரை படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேச தெரியுதுல. ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ கேமரா இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து 18+ கண்டென்ட் மாதிரி ஒன்று பண்ணுறமே லவ்ன்ற பேரில், இதை வந்து குழந்தைங்க பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கணும். எத்தனையோ பாருங்களேன், எத்தனையோ மைக் எடுத்துகிட்டு போய் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்களே, அப்போ எல்லாருமே சொல்கிறது என்னன்னா பார்வதி என்னங்க அந்த ஷோ வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு பொண்ணு இவ்வளோ நாளாக இந்த கேம் ஷோவில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரு ஓஜி கேமர்ரா, ரிட்டர்ன் கம்பேக் கொடுத்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி வேறு உருட்டுறானுங்க. ஏன்டா டேய் மனசாட்சியில் உங்களுக்கு ஓஜி, அதாவது ஓஜி தான், ஓஜி எப்படி ஓஜி பார்வதி 1.0, அதாவது பீடை 1.0 இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.0 இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே ஓஜி பாரு வந்து திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதுதான் இப்போ வந்திருக்கு தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சூப்பராக நேர்மையாக பயங்கரமாக, அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஜென்யூனாக ஒரு கேம் ஆடி தொலைச்சிட்டா மாதிரியும், இப்போ அது திருப்பி வந்த மாதிரி ஓஜி பாரு ரிட்டர்ன்ஸ், ஓஜி பாரு ரிட்டர்ன்ஸ், பாரு கேமர்ரா அப்படின்னு ஒரு உருட்டுவானுங்க. பூமர்ரா, ஒன்னா நம்பர் பூமர்ரா இது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே சரி ஓகே நாமளும் ஓகே கரெக்டாக இருக்கணும், இதை வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு நினச்சா எல்லா அழிச்சாட்டியும் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கரெக்டாக இருக்க ஒரு ஆள் மாதிரி பேசும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுதுல்ல. இந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் பிஆர் டீம் வச்சு முட்டு கொடுப்பீங்க, என்ன வேணால் முட்டு கொடுப்பீங்க, உங்களுக்கு வந்து நெகட்டிவே எதுவும் இல்லாத மாதிரியும் மற்றவங்க எல்லாரும் மேலே நெகட்டிவிட்டி வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அதை வந்து அகெயின்ஸ்டாக எதுக்க வேண்டியது என்னோட வேலையாக நான் பார்க்குறேன், அதை நான் பண்ண தான் போகிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.